வணக்கம் நேயர்களே. So on behalf of the Parkinson's disease day, which falls on the 11th of April, so I am going to talk about Parkinson disease and Parkinsonism. So Parkinson disease is one of the diseases under the big group of Parkinsonism. So most of these diseases, there is a deficiency of a chemical called dopamine. So இந்த dopamine என்றது அந்த பிரெயின் ப்ரொடக்ஷன் குறையிறதுனால வருது. ஸோ இதில் வந்து பலவிதமான வியாதிகள் இருக்குது. சிலது வந்து தே ஆர் வெல் ட்ரீட்டபிள், அதாவது மருந்துனால 100% சரிப்படுத்த முடியும். சில வியாதிக்கு ஒரு 10-20% தான் மெடிசனால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ முதல் வந்து இந்த பார்க்கின்சன் டிசீஸில் என்ன டைப் அப்படின்றத கண்டுபிடிக்கணும், அது முக்கியம். ஸோ ரெண்டாவது, பார்க்கின்சன் டிசீஸ்னாலே அது வந்து கொஞ்சம் வயதானவர்களுக்கு தான் வரும் அப்படின்ட்டு நம்ம நிறைய பேர் நினைக்கிறது. பட் இட் இஸ் நாட் ட்ரூ. So almost 20% of patients who come with Parkinson disease to Apollo hospitals, they are less than 45 years of age. So 45 வயசுக்கு கீழே கூட இது வரலாம். பட் இட் இஸ் ஸ்டில் a treatable disease. ஸோ இது வந்து ஃபேமிலியில் வர்றது ரொம்ப ரேர். அதாவது நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கு வந்திருக்கு, என்னுடைய பசங்களுக்கு வருமானம். அது வந்து ரொம்ப ரேர். இது வந்து ஸ்பொராடிக் டிசீஸ், அப்படி ஒரு ரேண்டமாக வரும். அது வந்து ஃபேமிலியில் வர்றது ரொம்ப அபூர்வம் தான். ரெண்டாவதாக இந்த ட்ரக்ஸ் ரொம்ப முக்கியம். அதாவது பல பேருக்கு இப்போ வந்து பார்க்கின்சன் டிசீஸ் இஸ் ப்ரொடியூஸ் பை மெடிசின்ஸ். சில பேருக்கு தூக்கத்துக்காக எடுக்கிற சில மெடிசின்ஸ், இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், முக்கியமாக கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எடுக்கக்கூடிய சில மெடிசின்ஸ் வந்து இந்த பிரெயினில் இருக்க டோப்பமினுக்கு ஆன்டகனிஸ்ட். அதாவது டோப்பமினை வந்து அது வந்து எதிர் விளைவை ஏற்படுத்தி அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்லோனஸ், இந்த பார்க்கின்சன் சிம்டம்ஸை ஏற்படுத்தும். ஸோ அவங்கள வந்து நம்ம ஆரம்ப நிலைமையிலேயே இந்த மெடிசின்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணால் ஸோ தே கேன் ஃபுல்லி ரெக்கவர். ஸோ அதர்வைஸ் தே மே ஹாவ் லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ என்ன காரணத்தினால வருதுன்னு பார்த்து ட்ரீட் பண்ணோம். ரெண்டாவதாக இந்த ட்ரக்ஸ், ஏதாவது ட்ரக்ஸ்னால் வருதுன்னா அதை நம்ம ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கோம். வயது ஆனவர்கள், அதாவது 65-70 வயசுக்கு மேலே ஹை ப்ரெஷர், சுகர் இருக்கவங்களுக்கு வாஸ்குலர் பார்க்கின்சன் சொல்கிறது. அதாவது இந்த மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் குறையும் போது அந்த டோப்பமின் செக்ரீட்டிங் ஏரியா, அந்த சர்க்கியூட்டெல்லாம் அஃபெக்ட் ஆகும்போது அவங்களுக்கு பார்க்கின்சன் டிசீஸ் வருது. அது தட் இஸ் கால்ட் வாஸ்குலர் பார்க்கின்சோனிசம். ஸோ அதுக்கு வந்து வி ட்ரீட் இட் வித் மெடிசின்ஸ் டு இம்ப்ரூவ் தி பிளட் சப்ளை டு த பிரெயின். ஸோ பார்க்கின்சன் டிசீஸ் இருக்கவங்க வந்து நிறைய பேர் வந்து ஒரு பயம் இருக்கும், ஐயோ நமக்கு இந்த மாதிரி வியாதி வந்துடுச்சேன்ட்டு. அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் பார்க்கின்சோனிசம், அந்த பார்க்கின்சன் டிசீஸ் வந்து இட் கேன் பி ட்ரீட்டட் வெரி வெல். தேர் ஆர் சோ மெனி பேஷண்ட்ஸ், 15 வருஷம் 20 வருஷம் இந்த வியாதி இருக்கவங்க கூட தே ஆர் லீடிங் எ நியர் நார்மல் லைஃப். ஸோ அதை நினச்சி நம்ம ரொம்ப பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க ஷீ இஸ் ஒன் ஆஃப் த பேஷண்ட் வித் அ பார்க்கின்சோனியன் ஸ்டேட். अब बोलिए क्या प्रॉब्लम? मेरा पहले इसमें दर्द है, बहुत दर्द है. वो तो इसे So you can see the voice, it is very low volume voice, and the movements also you can see it is very slow. Now I will ask her to do something. ऐसे कीजिए, ऐसे फास्ट तरातरिक तेज से. So you can see it is all slow and low movements are there. So this is typical of Parkinson disease. So slowness of all the movements. This is the hallmark of Parkinson's disease. So in addition they have tremors. They have a shaking of their hands. So they also in the later stages have some imbalance. Postural problem will be there. So their voice will be low, their walking will be slow, and they feel easily fatigued. में तो अकेला ने दूसरा ने पावर टांग दिया, तो सोफा तो उतारना बोलते तो पावर नीचे दिया तो आ जाता. So the voice becomes low and indistinct. But she is not under appropriate treatment. Once we give a good treatment, she has come here for the first time, she will have very good improvement in her condition. Hello viewers, I am Dr. Arun Selvan, a consultant neurologist from Apollo Hospital, Chennai. So we are talking about Parkinson's disease. So Parkinson's disease, lot of patients will ask, so on what basis you have made this diagnosis? எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு பார்க்கின்சன் டிசீஸ் இருக்குன்ட்டு. ஸோ இப்போ நம்ம ஒருத்தருக்கு சுகருக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னா பிளட் டெஸ்ட் எடுத்து சுகர் உங்களுக்கு ஹையாக இருக்குது, 300 இருக்குது, 200 இருக்குதுன்னு சொல்லலாம்.
பட் பார்க்கின்சன் டிசீஸ் இட் இஸ் a clinical diagnosis. ஸோ அந்த பேஷண்ட் வர சிம்டம்ஸ் சைன்ஸ் அதெல்லாம் வச்சு நம்ம பண்ணுற டயக்னோசிஸ். சில சமயத்தில் வேறு காரணங்கள் இருக்குமான்றது நம்ம ரூல் அவுட் பண்ணுறதுக்காக சில டெஸ்ட் பண்ணுவோம். சம்டைம்ஸ் we do a scan, but there is no test to diagnose Parkinson disease. So it is a clinical diagnosis done by the doctor, and sometimes treatment also helps. ஸோ நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்ல ரெக்கவரி இருந்தால் தட் கன்ஃபார்ம்ஸ் தட் இட் இஸ் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ். ஸோ பார்க்கின்சன் டிசீஸ் இருக்க பேஷண்ட்ஸ் என்ன சாப்பிடலான்றது தட்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ பார்க்கின்சன் டிசீஸ் பேசிக்காக எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன்ட்டு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் தே கேன் ஹேவ் காஃபி, தே கேன் ஹேவ் டீ, தே கேன் டேக் நார்மல் டயட். ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. பிகாஸ் தி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தே ஹெல்ப் இன் தி ப்ரிவென்டிங் டீஜெனரேஷன். பட் அட்வான்ஸ் ஸ்டேஜில், அதாவது பார்க்கின்சன் டிசீஸ் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் பார்க்கின்சன் டிசீஸ் போவாங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து கம்மி பண்ணோம். ஏன்னா இப்போ இதுக்கு முக்கியமான ட்ரீட்மெண்ட்ன்றது ஒரு லீவோடோப்பா அப்படின்ட்டு ஒரு மெடிசன். ஸோ அது ஹை ப்ரோட்டீன் டயட் கூட அது எடுக்கும்போது அது சரியாக வேலை செய்யாது. ஸோ அந்த அட்வான்ஸ் ஸ்டேஜஸில் போகிற பேஷண்ட்ஸ் வந்து இந்த ஹை ப்ரோட்டீன் டயட் அவாய்ட் பண்ணோம். ஸோ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபுட் வித் லெஸ் ப்ரோட்டீன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். பட் ஏர்லியர் ஸ்டேஜில் இருக்கவங்க அவங்களுக்கு வந்து பொதுவாக எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ன்ட்டு அவசியம் இல்லை. ஒன்லி இந்த ஹை டோஸ் லீவோடோப்பா கொடுக்குற அந்த ஸ்டேஜில் வந்து அவங்க ப்ரோட்டீன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மெடிசின்ஸ், பார்க்கின்சன் டிசீஸ் கொடுக்குற மெடிசின்ஸ் யூஸ்வலி தே ப்ரொவைட் 80 to 90% ரிலீஃப் ஆஃப் ஆல் த சிம்டம்ஸ். அண்ட் இது வந்து கிட்டத்தட்ட 5 வருஷம் 10 வருஷத்துக்கு தே வில் நாட் ஹேவ் மச் ப்ராப்ளம். பட் அதுக்கப்புறம் இந்த மெடிசின்ஸ்னால சில சைடு எஃபெக்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். அதாவது அவங்களுடைய கண்டிஷன் வந்து ஸ்மூத்தாக இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸ் வர ஆரம்பிக்கும். திடீர்னு ஸ்லோ ஆகிடுவாங்க, திடீர்னு ஃபாஸ்ட் ஆகிடுவாங்க, திடீர்னு உடம்பெல்லாம் ஆட ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ட்ரக் இன்டியூஸ்ட் மோட்டார் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது ஏன்னா நம்ம வந்து நார்மலாக பிரெயினில் வந்து 24 மணி நேரமும் இந்த டோபமின்ன்றது செக்ரீட் ஆகிட்டே இருக்கும். பட் நம்ம அந்த மாதிரி கொடுக்க முடியாது. நம்ம வந்து ஒரு நாளைக்கு 3 வேளை 4 வேளை மெடிசன் கொடுக்கும்போது ரத்தத்தில் அதனுடைய அளவு ஏறி இறங்கி ஆகும்போது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அதனுடைய பிரெயினுடைய சென்சிட்டிவிட்டி சேஞ்ச் ஆகிடும். ஸோ சடனாக அவங்க மோசமாவாங்க, சடனாக பெட்டர் ஆவாங்க, திடீர்னு நல்லா நடப்பாங்க, திடீர்னு அப்படியே நின்றுடுவாங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து சிலருக்கு வந்து இந்த டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் அப்படின்ற ட்ரீட்மெண்ட் வி வில் சஜஸ்ட். ஸோ டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் அப்படின்றது வந்து வி வில் புட் எலக்ட்ரோட்ஸ் இன்டு த பிரெயின். அந்த பிரெயின்குள்ளே 2 சைடுமே எலக்ட்ரோட்ஸ் போட்டு அதை வந்து ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி நார்மலாக பிரெயினில் அந்த செக்ரீஷன் ஆகுதோ அந்த மாதிரி கண்டினியூஸாக 24 மணி நேரமும் அந்த பிரெயின் அது ஸ்டிமுலேட் பண்ணும். அப்போ வந்து இந்த ஏற்ற இறக்கம் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்காது. ஸோ இந்த மெடிசனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது. ஸோ அது வந்து எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் பண்ணுறதில்ல. ஒன்லி இன் அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் பார்க்கின்சன் டிசீஸ். ஒரு யூஸ்வலாக சொல்லணும்னா ஒரு 10 to 15 வருஷம் வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ அப்போது அந்த மோட்டார் ஃப்ளக்சுவேஷன் வரும்போது இந்த டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் அப்படின்றது பண்ணலாம். அண்ட் இந்த பார்க்கின்சன் டிசீஸ் பற்றி நான் முதல்ல சொல்லும்போது சொன்னேன் சம் ட்ரக்ஸ் கேன் காஸ் அப்படின்ட்டு. ஸோ அது ஒரு பேஷண்ட் பார்க்கின்சன் வரும்போது நம்ம முதல்ல பார்க்குறது என்னென்ன அவங்க மருந்து எடுக்கிறாங்க. சில சமயத்தில் சில பிபி மெடிசின்ஸ்னால் வரலாம், சில தூக்க மாத்திரைங்களால் வரலாம். முக்கியமாக இப்போது வந்து இந்த பவர்ஃபுல் கேஸ்ட்ரிக் மெடிசின்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை எடுக்கிறவங்களுக்கு வரலாம். சில பேருக்கு வந்து அடிபட்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த முகமது அலின்ட்டு இந்த பாக்ஸர்ஸ் ஆர் ஹை இம்பேக்ட் ஹெட் இன்ஜரிஸ் ஆகிறவங்களுக்கு, ரிப்பீட்டட் ஹெட் ட்ராமா வரவங்களுக்கு இந்த பார்க்கின்சன் டிசீஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ சில டாக்ஸின்ஸ்னால் வரலாம், மேங்கனீஸ் டாக்ஸிசிட்டினால் வரலாம். ஸோ சில பேஷண்ட்ஸ் எஸ்பெஷலி யங் பேஷண்ட்ஸ்க்கு வந்து சில ஜெனட்டிக் டிசீசஸ்னால் வரலாம். வில்சன் டிசீஸ் சொல்கிறது, அதாவது காப்பர் வந்து ரத்தத்தில் ரொம்ப அதிகமாகி அதனால் பார்க்கின்சன் டிசீஸ் வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரேர், ஒரு 1% 2% இந்த மாதிரி. 98% வந்து ரெகுலராக ஏஜ் ரிலேட்டடாக வர்றது தான் பார்க்கின்சன் டிசீஸ். ஸோ இந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து அதர் தேன் ட்ரக்ஸ் எக்ஸசைஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். அதாவது ஆரம்பத்துலேருந்தே அவங்க வந்து அவங்கள ஃபிட்டாக வச்சுக்கிறது முக்கியம். வெயிட் அதிகம் இருந்தால் வெயிட்டை குறைக்கணும், ஆயிலி ஃபுட்டை இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும், டெய்லி அட்லீஸ்ட் 1/2 hour 45 minutes வாக்கிங் பண்ணணும். ஸோ பட் ஆஸ் த ஸ்டேஜ் இன்க்ரீசஸ் பேஷண்ட்டுடைய மொபிலிட்டி குறைஞ்சிரும். அதாவது அவங்களால வேகமாக நடக்க முடியாது. ஸோ நம்மளால் நடக்க முடியலன்னு நிறைய பேர் அவங்களே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு வீட்டிலே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா இன்னும் அவங்க வீக் ஆகிடுவாங்க. ஸோ தே ஹாவ் டு ட்ரை டு கீப் தெம்செல்ஸ் ஆக்டிவ் ஈவன் இன் தி அட்வான்ஸ் ஸ்டேஜஸ். ஸோ ஒரு வேளை அவங்களால ஃபுல்லாக முடியல, அவங்களுக்கு வந்து இன்ஸ்டேபிளாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா தே கேன் ஹேவ் தி ஹெல்ப் ஆஃப் ஃபிசியோதெரபிஸ்ட். ஸோ இப்போ பார்க்கின்சன் டிசீஸ்க்குனே ஸ்பெஷலைஸ் ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க. ப்ளஸ் ரெகுலர் ஃபிசியோதெரபிஸ்ட் ஆல்சோ கேன் டூ. அவங்களுக்கு வந்து கோர் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அவங்களுடைய பேலன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அவங்க படிக்கட்டு ஏறி இறங்கி அவங்க வெளியில் அவுட்டோர் போகிறதுக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து
இந்த physiotherapy help will also help to keep the patient active and mobile for a much longer period of time. Thank you.